வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். சீரற்ற காலநிலை காரணமாக வடமராட்சி பகுதியில் அதிக பாதிப்புக்கு உள்ளான புனித நகர் பகுதிக்கு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் நேற்றைய தினம் அதிகாலை திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நிலவரம் தொடர்பில் ஆராய்ந்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக பருத்தித்துறை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட புனித நகர் பகுதி வெள்ளத்தால் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியிருந்த கட்கோபடம் மெதடிச மிஷன் ஆத்தாக்கா பாடசாலைக்கு திடீர் விஜயம் கொண்ட பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துய்யஹொண்டா வெள்ள நிலைமை தொடர்பில் ஆராய்ந்ததுடனும் அப்பகுதி மக்களுடனும் கலந்துரையாடினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். இதன் போது இப்பகுதியில் ஏற்பட்ட இடர்பாடு தொடர்பாக ஜனாதிபதியின் கவனத்திற்கு தான் கொண்டு செல்வதாகவும் பொதுமக்களிடம் உறுதியளித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலைக்கு வடகிழக்கே சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த தாளமுகம் நாட்டின் கிழக்கு கடற்கரையை அண்மித்து வடமேற்கு நோக்கி நகர்ந்து செல்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மறு அறிவித்தல் வரை நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் கடல்சார் மற்றும் மீனவ சமூகத்தை அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை வடக்கு மாகாணத்தில் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிவித்தலில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமத்திய மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். வடக்கு கிழக்கு மத்திய வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டர் வரையில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக நடைபெறவிருந்த 2 பரீட்சைகள் பிற்போடப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இதன்படி எதிர்வரும் டிசம்பர் மாதம் 1ஆம் திகதி மற்றும் 2ஆம் திகதிகளில், அதாவது அடுத்த வாரம் இறுதியில் நடைபெறவிருந்த சட்டக்கல்லூரி பொது நுழைவு தேர்வு, மக்கள் தொகை மற்றும் புள்ளிவிவரவியல் திணைக்களம் தொடர்பான பரீட்சையும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த பரீட்சைகள் நடைபெறும் திகதிகள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட பரீட்சார்த்திகளுக்கு அறிவிக்கப்படும் எனவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நெடுந்தீவு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 3 நோயாளர்கள் மேலதிக சிகிச்சை அளிக்கும் வகையில் விமானப்படையினரின் உலங்கு வானூர்தி மூலம் யாழ் போதனா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. நெடுந்தீவு மருத்துவமனையின் ஏற்பாட்டில் நெடுந்தீவிலிருந்து 3 நோயாளர்களும் அவர்களது 3 உதவியாளர்களும் உலங்கு வானூர்தி மூலம் பலாலி விமான நிலையம் கொண்டு செல்லப்பட்டு தரை வழியாக கொண்டு சென்று யாழ் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிலவும் சீரற்ற கால்நிலையை அடுத்து 23 மாவட்டங்களில் 99,876 குடும்பங்களைச் சேர்ந்த 3,35,155 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இதுவரையில் 12 மரணங்கள் பதிவாகியுள்ளதுடனும் 2 பேர் காணாமல் போயுள்ளன. 17 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் 95 வீடுகள் முழுமையாக சேதம் அடைந்துள்ளதுடனும் 1708 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. அத்துடன் 8678 குடும்பங்களைச் சேர்ந்த 27,717 பேர் தங்களது இருப்பிடங்களிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளன. அவர்கள் 279 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. குறித்த தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணங்கள் மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம உத்தியோகத்தர்கள் ஊடாக வழங்கப்படுவதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் தரவுகளுக்கு அமைய கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலேயே அதிக பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. கிழக்கு மாகாணத்தில் 51,023 குடும்பங்களைச் சேர்ந்த 1,72,165 பேர் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் மாத்திரம் 43,631 குடும்பங்களைச் சேர்ந்த 1,49,491 பேர் பாதிப்படைந்துள்ளன. அத்துடன் மட்டக்களப்பு
ஒலிபரப்பு மாவட்டத்தில் 13,922 பேர், திருகோணமலை மாவட்டத்தில் 8,752 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை வடக்கு மாகாணத்தின் மன்னார் மாவட்டத்தில் 18,642 குடும்பங்களைச் சேர்ந்த 61,297 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் 43,682 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 8,006 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 7,108 பேரும், வவுனியா மாவட்டத்தில் 3,542 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை புத்தளம் மாவட்டத்தில் 5,760 குடும்பங்களைச் சேர்ந்த 18,423 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் பதுளை மாவட்டத்தில் 732 குடும்பங்களைச் சேர்ந்த 2,839 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடனும், நுவரெலியா மாவட்டத்தில் 201 குடும்பங்களைச் சேர்ந்த 774 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் அதிக அளவில் உயிரை மாய்த்துக் கொள்பவர்களால் ஐஸ் மற்றும் மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களில் கம்பக மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் 10 பேர் உயிரை மாய்த்துக் கொண்டு உயிரிழந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் 16 மற்றும் 65 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களில் 4 பேர் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் என தெரிய வந்துள்ளது. மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருள் பயன்பாடானது உடல் ஆற்றலை அதிகரிப்பதுடனும் குழப்பம் மற்றும் விரைவான இதய துடிப்பு உள்ளிட்ட உடல் நல பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக சுகாதாரத்துறையினர் தெரிவிக்கின்றனர். அத்துடன் தூக்கமின்மை, நினைவாற்றல் இழப்பு உள்ளிட்ட உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றமையினால் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொள்ளும் சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நவாலி கிழக்கு பிரசாத் சந்தைக்கு அருகாமையில் அமைக்கப்பட்டுள்ள குட்டி என்று அழைக்கப்படும் சின்னத்தம்பி பரமேஸ்வரன் என்பவரது நினைவாலயம் விசமிகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. இவர் கடந்த 1985 ஆண்டு வீரச்சாவடைந்த நிலையில் அவரது நினைவாலயம் மேற்குறித்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் மாவீரர் நாள் அன்று பிற்பகல் 6:05 மணிக்கு குறித்த நினைவிடத்தில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நேற்றைய தினம் குறித்த பகுதி சேதப்படுத்தப்பட்டிருந்த சம்பவத்திற்கு ஊர் மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். ஹிஸ்புல்லாவுடனான போர் நிறுத்தம் மீறப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் 6 பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக லெபனானின் பாதுகாப்பு தரப்பு தெரிவித்த சில மணி நேரங்களில் இஸ்ரேல் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலுக்கும் லெபனானில் ஆயுத குழுவான ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் நேற்று முன்தினம் அமல்படுத்தப்பட்டது. அமெரிக்கா மற்றும் பிரான்சின் தரகு ஒப்பந்தத்தின் கீழ் இந்த ஒப்பந்தம் அமல்படுத்தப்பட்டது. கடந்த 14 மாத காலமாக நீடித்த போரினால் பாதிப்படைந்த இரு நாடுகளின் மக்கள் தமது வீடுகளுக்கு திரும்புவதை அனுமதிப்பதனை நோக்காக கொண்டு ஒப்பந்தம் அமல்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் தெற்கு லெபனானின் 6 பகுதிகளை இஸ்ரேல் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே எல்லை பகுதியில் உள்ள நகரங்களில் பாதுகாப்பு இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்று புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஜனவரி 20 பதவியேற்க உள்ளார். இந்த நிலையில் அவரது அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை நியமித்து வருகிறார். இலான் மாஸ்க், விவேக் ராமசாமி ஆகியோருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்பால் நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் சிலருக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து அவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் நியூயார்க்கிலிருந்து முக்கிய பதவியொன்றுக்கு தெரிவு செய்யப்பட்ட எலிஸ் ஸ்டேபானிக் உள்ளிட்டோருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாய்வான் இராணுவம் தனது எதிர்த்தாக்குதல் திறனை சோதிக்க நேற்றைய தினம் விமான தற்காப்பு பயிற்சியை நடத்தியுள்ளது. தாய்வான் அதிபர் லாய் சிங்டே இவ்வார இறுதியில் அமெரிக்கா வழியாக பசிபிக் வட்டாரத்திற்கு பயணம் மேற்கொள்ள இருக்கும் வேளையில் இந்த பாதுகாப்பு பயிற்சி நடைபெற்றுள்ளது. அந்த பயணத்தை மனதில் கொண்டு இன்னமும் ஒரு சில நாட்களில் தாய்வான் அருகே இராணுவ பயிற்சியை சீனா தொடங்கக்கூடும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாய்வானையும் அதனை சுற்றியுள்ள வட்டாரத்தை
மாநிலத்தையும் சேர்ந்த பாதுகாப்பு அதிகாரிகள் நிலைமையை ஆராய்ந்து அந்த தகவலை வெளியிட்டுள்ளனர். தாய்வான் தனது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி என்றும் அதன் அதிபர் லாய் ஒரு பிரிவினைவாதி என்றும் சீனா கூறி வருகிறது. ஆனால் தாய்வானின் வருங்காலம் குறித்து அதன் மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்றும் அதிபர் லாய் தெரிவித்துள்ளார். நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.